ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜாபுக்கு நம்ம இன்டர்வியூ போகும்போது நமக்கு கண்டிப்பாக ரெஸ்யூம் தேவைப்படும். இந்த ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸில் நீங்கள் ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த ரெட் கலர் பட்டனை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களோட மொபைலுக்கே வந்து சேரும். நம்ம ரெஸ்யூம் எடிட் பண்ணுறதுக்கு இந்த இன்டெலிஜென்ட் சிவி இந்த ஆப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதை இன்டெலிஜென்ட் சிவின்னு சர்ச் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டாபிக் இருக்கும். இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு என்னோடய நேம் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸை என்டர் பண்ணிட்டு கீழே உங்களுடைய மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதில் ஏதாவது டீட்டெயில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் நீங்கள் என்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேஷனாலிட்டி எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் அப்படியே இந்த எனேபிள் பண்ணால் போதும். இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் எதை வேணும் என்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எதுவும் தேவைப்படலைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆட் கொடுத்து இதில் உங்களுக்கு எது தேவையில்லாத டிசேபிள் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல சேவ் இருக்கும் க்ரீன் கலரில், அதை சேவ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன், அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் ஆட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிங்களோ இல்லை லாஸ்ட்டாக முடிச்ச டிகிரி அந்த மாதிரி எல்லாத்தையும் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய யூனிவர்சிட்டி என்டர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கோர், அதாவது உங்களுடைய பர்சன்டேஜ் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த இயரை இதில் கொடுத்து சேவ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 10th 12th ஆட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் இதை ஆட் கொடுத்து உங்களுக்கு 10th 12th எல்லாமே ஆட் பண்ணி சேவ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி நேம், அதாவது உங்களுடைய கம்பெனி நேம் அண்ட் உங்களுடைய ஜாப் டைட்டில், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைட்டில், அப்புறம் நீங்கள் எப்பிலேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய டீட்டெயிலை என்டர் பண்ணி சேவ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சினா கூட உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் டைப் பண்ணி சேவ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ஜெக்டிவ் உங்களுக்கு எதுவும் தெரியலனா இதில் செலக்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் சேவ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுடைய ப்ராஜெக்ட்டு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் இதில் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆட் மோர் செக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு எதாவது வேணும்னா இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ், லாங்குவேஜஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஆட்னு கேட்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய லாங்குவேஜ் என்டர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதில் எதாவது டாபிக் பிடிக்கல, இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டிசேபிள் பண்ணால் இந்த இடத்துல டிசேபிள் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் அண்ட் எடிட் ஹெட்டிங்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டாபிக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ எஜுகேஷன் ஃபஸ்ட்டில் வரணும்னு நினச்சிங்க, அப்படி ஸ்கில்ஸ் இல்லைனா ஃபஸ்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் போதும், நீங்கள் டாப்பில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ சிவி இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலான ஒரு ரெஸ்யூம் கிடைக்கும், இதில் மாடர்னான ரெஸ்யூம் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இதில் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களை அலைன்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக உங்கள் மொபைலே சேவ் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் இதை உங்களுக்கு ப்ரௌசிங் சென்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல்லே கூட நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அடுத்து எடிட் பண்ணி கூட உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.